ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புரோட்டாக்கு ஏற்ற மாதிரி குருமா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கலாங்க. கூடவே இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6-7 சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். ஜீரகமும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரமே வதங்கிடும். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான புரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரோட்டா நான் வீட்டிலே செஞ்சதுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.